நிக்கிதா வணக்கம். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு முன்னிட்டு புதுச்சேரியில் செயல்பட்டு வரக்கூடிய மதுபான கடைகள், சாராய் கடைகள் உள்ளிட்ட அனைத்து மூட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு சரியாக பின்பற்றப்படுகிறதா என்பதை கண்காணிப்பதற்காக ஆங்காங்கே பிரத்யேக கேமராக்கள் அமைக்கப்பட்டு அந்த கேமராக்கள் அனைத்தும் தட்டாஞ்சாவில் இருக்கக்கூடிய கலால்துறை கட்டுப்பாட்டு அலுவலகத்தில் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அந்த பணிகள் குறித்து நம்முடன் பேசுவதற்காக கலால்துறை அதிகாரி தாசில்தார் திரு ராஜேஷ் கண்ணா நம்முடன் இருக்கின்றார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். எத்தனை நாட்கள் விடுமுறை விடப்பட்டிருக்கிறது? அப்படி மூட பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு சரியாக பின்பற்றப்படுகிறது அப்படின்னு கண்காணிக்கிறது என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? ஆக்சுவலாக நம்ம எக்ஸைஸ் ஆக்ட் ரூல்ஸ் படி எலெக்ஷன் டேட்டு அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு 2 நாள் லீவ் விடணுங்கிறது நம்மளோட ரூல் சார். அதுபடி நம்ம ஏற்கனவே ஆர்டர் போட்டு அதை கெசட்ல நோட்டிஃபை பண்ணிட்டு எல்லாருக்கும் காப்பியும் சர்க்குலேட் பண்ணிட்டோம், வைடு பப்ளிசிட்டியும் பண்ணிட்டோம். அதன்படி 6ஆம் தேதி மாலை 5 மணிக்கு கிடவுன்கள் எல்லாம் சாத்தப்படணும். ஏன்னா 5 மணிக்கு மேலே கிடவுன்லேருந்து டெஸ்பாச் கிடையாது. பாண்டிச்சேரியில் இருக்க 27 கிடவுனையும் 6ஆம் தேதி 5 மணிக்கு சீல் பண்ணிட்டோம். அதே மாதிரி IMFL ஷாப்ஸ், அந்த ரீட்டைல் அவுட்லெட் பார் எல்லாமே 10 மணிக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 10 மணிக்கு நம்ம ஒரு 15 டீமாக பிரிஞ்சு நைட்டு ஃபுல்லாக எல்லா கடைகளும் இர்ரெஸ்பெக்டிவாக 443 பார், 83 சாராய கடைகள் எல்லா இடத்துலையுமே க்ளோஸ் பண்ணி நைட்டோட நைட்டாக சீல் பண்ணி வச்சு முடிச்சிட்டோம் சார். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க தவறு செய்யாமல் இருக்காங்களாங்கிறத செக் பண்ணுறதுக்காக எல்லாருடைய லாகின் கிரெடென்ஷியல்ஸை நம்ம ஏற்கனவே வாங்கிட்டோம். MCC ஆரம்பிச்சப்பே அதுலேருந்து நம்ம இங்கே ரெகுலராக செக் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் எலெக்ஷனுக்காக பல்க் சேல்ஸு, மது கடத்தல் இதெல்லாம் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாரோட கிரெடென்ஷியல்ஸையும் வாங்கிட்டு இங்கே கண்ட்ரோல் ரூமில் நம்ம ஸ்டாஃப் போட்டு ரவுண்ட் த கிளாக் மானிட்டர் பண்ணுறோம். இந்த இடத்துல என்னென்ன டிரான்சாக்ஷன் ஆகுது எல்லாமே. இப்போ எல்லா இடமும் மூடி இருக்கு, அதையும் லைவாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம், இதை கண்காணிக்கிறோம். இன் அடிஷன் 19 பார்டரில் நம்ம செக் போஸ்ட் போட்டிருக்கோம். அந்த செக் போஸ்ட்டில் அவங்க என்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறாங்கங்கிறதையும் இங்கே மானிட்டர் பண்ணுறோம். இன் அடிஷன் ஒரு 4 ஃப்ளையிங் ஸ்குவாட் போட்டிருக்கோம் சார். நம்ம 4 ஃப்ளையிங் ஸ்குவாடும் ஃபீல்டில் இருக்கிறாங்க. ஏன்னா வேறு ஏதாவது தவறுகள் நடக்காங்கிறது, அவங்க ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு வரதா வந்து நம்ம FIR ஃபைல் பண்ணுறோம். எக்ஸைஸ் ஆக்ட் அண்ட் ரூல்ஸ் படி என்ன ப்ரொசீஜரோ அதுபடி ஃபர்தர் ஆக்ஷன்ஸும் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லா கடைகளும் மூடப்பட்டிருக்கு. அதை உறுதிப்படுத்துவதற்காக பிரத்யேக கேமராக்கள் பொருத்தப்பட்டு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருது. அதை தாண்டி முறைகேடாக மதுபானம் விற்கப்படுகிறது அப்படிங்கிறது கண்காணிக்க என்னென்ன ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு? அதுக்காக தான் சார் ஒரு 4 ஃப்ளையிங் ஸ்குவாட் போட்டிருக்கோம். அந்த ஃப்ளையிங் ஸ்குவாட் ரவுண்ட் த கிளாக் ஏரியாவில் இருப்பாங்க. அது மீறியும் ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ் எங்களுக்கு வந்திருக்கு. அவங்க பேர்லேயும் FIR ஃபைல் பண்ணுறோம். நாங்கள் தான் ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர். FIR ஃபைல் பண்ணி கிரிமினல் கேஸும் சார்ஜஸ் பண்ணுறோம். தேங்க்யூ. தொடர்ந்து இதுபோன்ற நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், குறிப்பாக 400க்கும் மேற்பட்ட மதுபான கடைகள், சாராய கடைகள், அதே போன்று மதுபான கூடுங்கள் என அனைத்தும் விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. இந்த விடுமுறையானது கடந்த 6ஆம் தேதி மாலை முதல் 4 நாட்கள் 7, 8, 9 என 3 நாட்கள் விடுமுறை விடப்பட்டு 10ஆம் தேதி அன்று மீண்டும் வழக்கம்போல திறக்கப்படும் என்று தேர்தல் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அதற்கான கண்காணிப்பு பணிகளும் கண்காணிப்பு அதிகாரி தாசில்தார் திரு ராஜேஷ் கண்ணா அவர் நம்முடன் தெரிவித்தார். தொடர்ந்து இந்த கண்காணிப்பு பணிகள் மிக தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதையும் தாண்டி வரக்கூடிய சில புகார்கள் குறித்தும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். நிகிதா, விவரங்களுக்கு நன்றி பிரவீன்குமார்.